அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெயம் கோபி. மலேசியா மத்துவலை முருகர் பயணம் என் வாழ்நாளிலேயே இந்தியாவில் நிறைய இடத்துல சுற்றிருக்கேன். ஆனால் முதல் முறையாக வெளிநாடு பயணம் வந்து மலேசியா பயணம் தான் முருகர் உத்தரவு கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா போகிற மாதிரி இருந்தது, ஸ்ரீலங்கா போகிற மாதிரி இருந்தது, கம்போடியா போகிற மாதிரி இருந்தது. 3 இடத்துலையுமே முருக பக்தர்கள் அழைப்பு வந்து கேட்கும்போது முருகர்கிட்ட ஆம் இல்லைன்னு எழுதி போடுறப்போ இல்லைன்னு வந்துச்சு. மலேசியா தான் முதல்ல முருகர் எனக்கு உத்தரவு கொடுத்த வெளிநாடு பயணம். சரி, இந்த வெளிநாடு பயணம் நம்ம போக போகிறோமே, நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது எப்படி போகிறதுன்னு சொல்லி வடபழனி முருகர்கிட்ட திங்கக்கிழமை காலையில் 5 மணிக்கு பள்ளி அழிச்சு பார்த்துட்டு வேண்டிட்டு, நீ தான் முருகன் என்னை கூட்டு வரணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்து கரெக்டாக ஏர்போர்ட்டில் நிற்கும் போது எங்கள் வண்டி நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் படத்தோட ஒரு வண்டி இருந்துச்சு. திருச்செந்தூர் முருகர், குழந்தை முருகராக இருந்து திருச்செந்தூர் வாசகம் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ பதிவு பண்ணுறேன். சரி, இந்த மலேசியா வரதுக்கு எப்படி வரணுன்றப்போ ஹரிஷ்ன்னு சொல்லி நான் ஒரு தம்பியோட கர்மா ரிசர்ச் வந்து பார்த்து சொன்னேன். அந்த தம்பி சொன்னார், அண்ணா ஜாலி ஹாலிடேஸ்னு ஒருத்தர் இருக்காருங்கண்ணே, அவர் வந்து உங்களுக்கு பத்திரமா கூட்டு வந்து சேர்ப்பாருன்னு நான் முதல்ல நம்பலை. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றப்போ அந்த ஜாலி ஹாலிடேஸ் மகேஷ் வந்து எனக்கு அறிமுகமாகி அதுக்கப்புறம் தடங்கள் ஆகிட்டே இருக்கு. அவர் ஒரு டிக்கெட் போடுவார், நான் வேண்டான்னு சொல்லுவேன். தடங்கள் ஆகிட்டே இருக்கும்போது கடைசியாக அந்த 19ஆம் தேதி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், ஐயா நீங்கள் வந்து எங்களை பற்றி நீங்கள் ஒரு காணொலி வெளியிடணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், கிடையாதுங்க, நான் நேரடியாக வந்து நான் அதில் உணர்ந்து என்னை பாதுகாப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னை எப்படி இங்கே ட்ரீட் பண்ணுறீங்க, எப்படி வச்சுருக்கீங்கன்னு அதுக்கப்புறம் நான் உணர்ந்ததுக்கப்புறம் பாதுகாப்பாக இருக்குதான்னு மட்டும் தான் நான் காணொலி போடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட்டு ஏறும் போது அங்கே சென்னை ஏறுறதுலேருந்து மலேசியா ஃப்ளைட் இறங்கி அங்கேருந்து என்னை பிக்கப் பண்ண வரைக்கும் மகேஷ் ஒரு ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு. இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, முருக பக்தர்களே, இவரும் ஒரு தெய்வ குழந்தை, இவர் வீட்டில் ஒரு தெய்வ குழந்தை இருக்காங்க. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், இயற்கையை வந்து நீங்கள் ஒரு தர்மம் பண்ணீங்கன்னா அந்த தர்மம் உங்களை பன்மடம் காப்பாற்றும். அதுவே ஒரு புண்ணியம் பண்ணீங்கன்னா அது உங்கள் ஆயுள் முழுவதும் காப்பாற்றுன்றதுக்கு உதாரணம் என்னென்னா, நான் அங்கே சென்னையில் தெய்வ குழந்தைக்கு பண்ண உதவி பாருங்கள். எனக்கு இவரை முருகர் அனுப்பி இவர் மூலயமா இது ஒரு பெரிய சுவாரஸ்யம். அது நேர்காணல சொல்கிறேன். இவங்களோட மனைவி வந்து பெரிய முருக பக்தர். இவர் என்கிட்ட பேசுறது அவங்க மனைவிக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஜாலி ஹாலிடேஸ் மூலயமா வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப திருப்தியாக கூட்டு வந்து விட்டாங்க. இன்னொன்று எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம செலவு பண்ணி வரமே, இது வந்து எப்படி இருக்கும், தெரியாத ஒரு ஊரில் போகிறன்றப்போ நிறைய விஷயம் கைட் பண்ணதோட எனக்கு வேலைகள் வந்து ஈஸியாக பண்ணார். மலேசியா ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு அரைவல் கார்டுன்னு ஒன்று எடுக்கணுமா, அது வந்து பெரிய ப்ரொசீஜர். அதெல்லாம் இவர் முன்கூட்டியே எடுத்து வச்சாரு. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் எனக்கு கேட்டிருந்தீங்க எப்படி மலேசியா போகிறது, எனக்கு போகணும்னு ஆசைன்ட்டு. அதில் இவரை பயன்பெறுங்க. இவருக்கு நீங்கள் செய்கிறது அதுவும் ஒரு வகையில் ஒரு புண்ணியம் தான். ஸோ நியாயமான முறையில் செஞ்சாரு. அதை தாண்டி பாதுகாப்பாக செஞ்சு தர்றாரு. அதுதான் நீங்கள் எந்த உலகத்தில் எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பாதுகாப்பு அவர் கொடுக்குறாரு. ஜாலி ஹாலிடேஸ். பேசுங்க மகேஷ், எப்படி நடக்கும்? வணக்கம் அன்பார்ந்த முருக பக்தர் அவர்களே. நான் வந்து ஜேஎஸ்கி கோபியோட மிகப்பெரிய ஒரு முருக பக்தர். ஸோ இவர் முருகர் மலேசியா வரணுன்றதை என்னோட வாழ்நாள் கனவு. இவர்கிட்ட நான் ஒரே வாட்டி ஃபோனில் சொன்னேன், ஐயா நீங்கள் மலேசியா போகிற மாதிரி என் மூலியமாக போங்க என்ன. அப்போ அவரும் அதான் சொன்னார், நான் உங்கள் மூலியமாக தான் போவாங்க, கர்மா வந்து உங்கள் மூலியமாக என்ன மலேசியா கூட்டணும்னு எனக்கு ஒரு அறிகுறி குறித்துன்னு சொன்ன உடனே நான் இவருக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்து, சாரை வந்து ஒரு எப்படி முருகர் பக்தருக்கு எப்படி நம்ம ஒரு நல்ல மரியாதை கொடுப்போம் அது மாதிரி சாருக்கு எல்லாம் கொடுத்து, சார் இங்கே நிறைய முருக பக்தரை பேசி முருக பக்தர்கள் தாண்டி நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. அது பெரிய சந்தோஷம் இல்லை, அதுதான் நம்மளோட கடமை. அது யாரா இருந்தாலுமே நம்ம நல்லபடியாக நம்ம நம்பி வரவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்து நம்மளோட கடமை. அதுவும் இவர் ஒரு முருக பக்தர்லாம் எனக்கு இன்னும் சந்தோஷம். இவரு கூட ஐயா வந்து இங்க வரப்போ வந்து அவருக்கு தெரியாது இவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லி. ஆமா, நேத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 முருக பக்தர்கள் வந்துட்டாங்க. அவ்வளவு நேரமும் அவர் பொறுமையா காத்திருந்து வெயிட் பண்ணி அவ்வளவு பெரிய மழையில கொண்டு ரூம்ல சேர்த்தாரு. அது ஒரு பெரிய நன்றி. நான் வரல சார், முருகர் தான் அனுப்பினாரு. உண்மையிலே முருகர் தான் அனுப்பினாரு. இது எப்படி நடந்துச்சுன்ற ஒரு பெரிய அதிசயமா. அது நான் சொல்றேன், இந்த டைம் முதல் கொண்டு 9ல இருந்து 11 மணிக்கு போறதா இல்ல 11ல இருந்து 1 மணிக்கு போறதா முருகர்ட்ட உத்தரவு கேட்கும்போது 11ல இருந்து 1 சொன்னா. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிசயம் இருக்கு. சோ மலேசியா போகணும்னு நினைக்கிறேன். மலேசியா மட்டும் கிடையாது, நீங்க நிறைய ஊர் பண்றீங்க, சிங்கப்பூர் எல்லா ஊரும் பண்றாரு. போறவங்க இவரை நம்பி போங்க. பணம் எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு போலாம், அது ரெண்டாவது. ஆனா பாதுகாப்பா போயிட்டு வரோமா, நம்பிக்கையோட போயிட்டு வரோமா. சில இடத்துல நிறைய பேர் நண்பர்களே சொன்னாலும் ஒரு பயம் இருந்துச்சு. அதுல மகேஷ் அவர்கள் வந்து ரொம்ப அருமையா பாத்துக்கிட்டாரு. நன்றிங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. சந்தோஷம்.